பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமேன். ஜெபம் செய்வோமாக. அன்புள்ள பரமபிதாவே, உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவாய் சொல்லுகிறதை கேட்கவும் நாங்கள் இவ்விடத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமது வசனத்தை கேட்டு எங்கள் பாவங்களுக்காக வருத்தமடைந்து உயிருள்ள போதும் மரண வேளையிலும் இயேசுவை விசுவாசித்து அவரை தினந்தோறும் பின் சென்று நல் நடத்தையில் வளரும்படி உமது பரிசுத்த ஆவியை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் மனதை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நம்முடைய பாமாலைகளிலே 22வது பாமாலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். தூய தூய தூயா சர்வ வல்ல நாதா, தேவரீர்க்கென்னாலும் சங்கீதம் ஏறுமே. தூய தூய தூயா மூவரான ஏகா காருண்ய தூய திரியேகரே என்ற 22வது பாமாலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தரை எல்லா காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதுமே என்னோடு கூட கர்த்தரை மகிமை
படுத்துங்க. நாம் ஒருமித்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நமக்குள் பாவம் இல்லை என்போமையானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை, நம்முடைய பாவங்களை கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கி சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுந்தவன் அல்லன், உம்முடைய பணியால் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். நாம் முழங்கால் படியிட்டு நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. தயவும் இரக்கமுள்ள கடவுளே, நாங்கள் துர்க்குணத்திலே உருவாகி பாவிகளாய் பிறந்து எங்கள் சிந்தையிலும் வார்த்தையிலும் செய்கையிலும் பெரும் பாவிகள் என்று ஒப்புக்கொள்கிறோம். எங்கள் நடத்தையின்படி நீர் எங்களுக்கு சரி கட்டுவீரானால் நாங்கள் உம்முடைய கோபத்துக்கும் தண்டனைக்கப்படுவோம். ஆகிலும் கடவுளே, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து நாங்கள் மெய் விசுவாசத்திலும் நல்லடக்கிலும் நிலைத்திருந்து மை சேவிக்கும்படி சகலவிதமான துராசாபாசங்களை நீக்கி எங்கள் மனதை உமது பரிசுத்த ஆவியினால் சுத்திகரித்தருளும். பிதாவாகிய கடவுளே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு இறங்கும், தயவாய் எங்களுக்கு துணை செய்தருளும். குமாரனாகிய கடவுளே, உம்முடைய ஜனமாகிய எங்களுக்கு இறங்கும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எங்களுக்கு இறங்கும், சகல சத்தியத்திற்குள்ளும் தயவாய் எங்களை நடத்தியருளும். ஆமேன். கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் துன்மார்க்கருடைய மரணத்தை விரும்பாமல் அவன் தன் தீய வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறார். கடவுள் தமது ஒரே பேரான குமாரனில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய நாமத்தை நாம் எழுந்து நின்று துதிப்போமாக. உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு
கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற 6ஆம் ஞாயிறாகிய இன்றைய நாளுக்கென்று நாம் முறைமுறையாக வாசிக்கும்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சங்கீதங்களின் புஸ்தகம் 97வது சங்கீதம் 97. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழக் கடவது. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்து பூமி அதை கண்டு அதிர்ந்தது. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே உருகி போயிற்று. வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது, சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். சீயோன் கேட்டு மகிழ்ந்து, கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் யூதேயாவின் குமாரத்திகள் களி கூர்ந்தார்கள். கர்த்தாவே, பூமி முழுவதும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நாம் எல்லோரும் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லாம் வல்ல நித்திய கடவுளே, நாங்கள் எப்பொழுதும் உம்மிடத்தில் பக்தி விசுவாசம் உள்ளவர்களாயிருக்கவும் மகத்துவம் உள்ள உமது சுத்த இருதயத்தோடு உமக்கு ஊழியம் செய்யவும் எங்களுக்கு உமது பரிசுத்த ஆவியை அனுப்பியருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே. இன்றைய நாளுக்கென்று நாம் வாசிக்கும்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டு பகுதி, அது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 8 முடிய வாசிக்க கேட்போம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன்.
அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது. ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அப்பொழுது சேராபீன்களின் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன் என்றார் என்பதே. இன்றைய நாளுக்கென்று நாம் வாசிக்கும்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நிருப பகுதி ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 துவங்கி 39 முடிய வாசிக்க நாம் கேட்போம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக்கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குவார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்பவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவரினாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்றார் என்பதே. கடவுளின் வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்களே பாக்கியவான்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான உடன் விசுவாசிகளே, அகில உலக திருச்சபையோடு ஒருமனப்பட்டவர்களாக நம்முடைய விட்டு விடுகையும் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். அதை நம்பிக்கையின் நான் வளர வேண்டுமையா என்ற பாடல் மூலமாக நம்முடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோமாக. ஆ
மீண்டுமாக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 86வது கீர்த்தனையை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். சுந்தர பரமதேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்ற 86வது பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வரும் 6ஆம் ஞாயிறாகிற தினத்திலே
நாம் வாசித்து சிந்திக்கும்படியாக நம்முடைய திருச்சபை பிரிவுகளால் குறிக்கப்பட்ட நற்செய்தி பகுதி யோவான் எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 துவங்கி 26 முடிய. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவருடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, உலகத் தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவரிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார் என்பதே. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். அடியேனை மறைத்து நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் வழியாய் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே தோத்திரங்களையும் நான் சார்ந்திருக்கின்ற நூக்காம்பாடி குருசேகரத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு அருளின ஆண்டவருக்கும் நம்முடைய திருச்சபையின் பேராயிருக்கும் திருச்சபையின் தலைவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். பிரியமான இறைமக்களே, இந்த வாசிக்க கேட்ட இந்த யோவான் அடிகளார் எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் நம் எல்லாருக்கும் அதிக பரிச்சயமான ஒரு அதிகாரமாய் இந்த 17ஆம் அதிகாரம் இருக்கின்றது. இந்த பகுதிக்கு பெயர் என்னவென்றால் பிரதான ஆசாரியனுடைய ஜெபம் என்று சொல்லலாம், நீண்ட ஜெபம் என்றும் இதற்கு பெயர் இருக்கின்றது. ஹை பிரிஸ்ட்லி பிரேயர் என்று இதை சொல்வார்கள். த கிரேட்டஸ்ட் பிரேயர் எவர் பிரேய்டு. இதுவரையிலும் செய்யப்படாத ஒரு சிறந்த ஜெபமாக இந்த ஜெபம் இருப்பதை நாம் காண்கிறவர்களாய் இருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பகுதியை 3 பிரிவாக நாம் பிரிக்கலாம். இயேசுநாதர் அவருக்காக ஜெபம் செய்கிறார். He prayed for himself. இரண்டாவதாக இயேசுநாதர் தன்னுடைய சீடர்களுக்காய் அவர் ஜெபிக்கின்றார். He prays specifically for his disciples. மூன்றாவதாக he prays for the believers. இறைமக்களுக்காக அவர் ஜெபிக்கின்ற ஆண்டவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். 20 21 வரையிலும் pray for the entire people அல்லது pray for the entire church, எல்லா மக்களுக்குமாக அவர் ஜெபிக்கின்ற ஆண்டவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். It is such an encouragement for someone to say, I am praying for you. யாராவது ஒருவர் நான் உனக்காக ஜெபிக்கிறேன் என்று சொன்னால் அது நமக்கு மிகப்பெரிய தெம்பையும் ஆறுதலையும் மகிழ்ச்சியும் அது தரும். இங்கே இயேசுநாதர் நமக்காக ஜெபிக்கின்ற இறைவேண்டல் செய்கின்ற கடவுளாய் அவர் இருக்கின்றார். ஜீசஸ் prayed for us. இந்த நாளிலே வாசிக்க கேட்ட ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. He is still
praying for us. நம்முடைய ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கின்ற கடவுளாய் நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். பிரியமான இறை மக்களே, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நமக்காய் இறைவேண்டல் செய்கின்ற கடவுள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அனைவருக்குமாக இறைவேண்டல் செய்கின்ற கடவுள். What a privilege. Jesus pray for all the believers. எல்லா விசுவாசிகளுக்காகவும் ஜெபிக்கின்ற ஆண்டவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். நாம் ஜெபிக்கிறோமா? நம்முடைய ஜெப எல்லைகளை நாம் விஸ்தரிக்க நாம் அழைக்கப்பட்ட மக்களாய் நீங்களும் நானும் இருக்கின்றோம். வெறும் எனக்கு, என் மனைவி, என் கணவன், என் பிள்ளைகளுக்கு என்று நாம் குறுகிய ஒரு ஜெபத்தை தான் நாம் ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியை வைக்கின்றார். எல்லா மக்களுக்காகவும் அவர் ஜெபிக்கின்ற கடவுளாய் இருக்கின்றார். வசனம் எப்படியாய் சொல்கிறது? நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவருடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஜெப எல்லையும் கூட நாம் விஸ்தரிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். We have to enlarge our prayer territory. We have to extend our prayer territory. நம்முடைய ஜெப எல்லையை நாம் விஸ்தரிக்க நாம் அழைக்கப்பட்ட மக்களாய் நாம் இருக்கின்றோம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, இயேசுநாதர் இங்கே சபைக்காகவும் மக்களுக்காகவும் அவருடைய ஒற்றுமைக்காக ஜெபிக்கின்ற கடவுளாய் அவர் இருக்கின்றார். Praying for church unity. Prays for the oneness. அங்கே ஒரு மனதிற்காக ஆண்டவர் ஜெபிக்கின்றார். ஒற்றுமைக்காக அவர் ஜெபிக்கின்ற கடவுளாய் அவர் இருக்கின்றார். 21ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. யோவான் 17:21, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கின்ற கடவுளாய் நம்முடைய ஆண்டவர் இருக்கு. நம்முடைய ஒற்றுமையை விரும்புகின்ற இயேசு கிறிஸ்து. The church unity is a spiritual unity. ஆலயத்தினுடைய ஒற்றுமை என்பது அது ஒரு ஆவிக்குரிய ஒற்றுமையாய் இருக்கிறது. Unified in Christ. நம்முடைய பங்கு என்னவென்றால், நாம் ஒற்றுமையிலே நடக்க நாம் அழைக்கப்பட்ட மக்களாய் நாம் இருக்கின்றோம். Our duty for Jesus to walk in unity. ஒற்றுமையிலே நாம் நடக்க நாம் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றவராய் அவர் இருக்கின்றார். 24ஆம் வசனம் அப்படியாய் சொல்கிறது, நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். The people to enter his presence. ஆண்டவருடைய பிள்ளைகள் அங்கே இறையரசிலே இணைய ஆண்டவர் விரும்புகின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். இயேசுனுடைய ஆவல் என்னவென்றால், அவர் இருக்கின்ற அந்த இடத்திலே, அந்த நித்திய ராஜ்யத்திலே நாமும் இணையும்படியாக ஆண்டவர் விரும்புகின்ற ஆண்டவராய் இருக்க. வெறும் இயேசுவோடு கூட பயணம் மாத்திரமல்ல, அந்த டெஸ்டினேஷனையும் நீங்களும் நானும் அடைய வேண்டும். அந்த டெஸ்டினேஷன் என்னவென்றால், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறைமக்களே, இங்கே 3 விண்ணப்பங்களுக்காக ஆண்டவர் ஜெபிக்கின்றார். 1, எல்லா மக்களுக்காகவும் ஆண்டவர் அங்கே ஜெபிக்கின்றார். 2வது, எல்லாரும் ஐக்கியத்திலே இணைந்திருக்க ஆண்டவர் ஜெபிக்கின்றார். 3வது, இறையரசிலே
அவரோடு கூட இருக்கும்படியாய் ஆண்டவர் ஜெபிக்கின்றார். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நம்மை நாமே யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆர் வி ரியலி praying? நாம் உண்மையிலே நாம் ஜெபிக்கின்ற மக்களாய் இருக்கிறோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதுகின்ற பொழுது 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை சொல்கிறார், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, pray in the spirit on all occasions with all kinds of prayer and request. திருமறையிலே நாம் பார்க்கிற பொழுது மோசே, தானியேல், நெகேமியா, தாவீது, அன்னாள், ரூத் இவர்களெல்லாம் ஜெபிக்கின்ற மக்களாய் அவர்கள் இருந்தார்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது தானியேல் 3 முறை அங்கே ஜெபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 55:17 நாம் பார்க்கிற பொழுது தாவீது 3 முறை ஜெபித்தார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்கிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பி கான்ஸ்டன்ட் இன் பிரேயர். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, நாம் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நோ டவுட் we need the prayer help of others. ஒரு சந்தேகமும் இல்லை, பிறருடைய ஜெப உதவி நமக்கு தேவை. பட் we do not need anybody's recommendation. ஆனால் யாருடைய பரிந்துரையும் நமக்கு தேவையில்லை. we can approach God directly. நாம் ஆண்டவரிடத்திலே நேரடியாக நாம் தொடர்பு கொள்ளலாம். வசனம் சொல்கிறது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி அவனை ரட்சித்தார். யார் கூப்பிட்டாலும் கேட்கின்றவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கனை குறித்து இப்படியாய் சொல்கிறார்கள், he was man of prayer. அவர் ஜெப மனிதராய் அவர் இருந்தார். he was not ashamed to be seen on his knees before God. தேவனுக்கு முன்பாக அவர் முழங்காற்படியிட்டு ஜெபிப்பதை ஒரு நாளும் அவர் வெட்கப்பட்டதில்லை என்று சொல்லி ஆபிரகாம் லிங்கனை குறித்து சொல்கிறார்கள். ஜெபிக்கின்ற சபைகளாய் நம்முடைய சபைகள் இருக்க வேண்டும். ஜெபிக்கின்ற குடும்பங்களாய் நம்முடைய குடும்பங்கள் இருக்க வேண்டும். ஜெபிக்கின்ற தாயாய், ஜெபிக்கின்ற தகப்பனாய், ஜெபிக்கின்ற வாலிபனாய், ஜெபிக்கின்ற பிள்ளைகளாய் நாம் இருப்போம். கர்த்ததாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான அந்த காலை வேலைக்காக நான் நன்றி ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் செய்தியிலே நாங்கள் கேட்ட வண்ணமாய் நாங்கள் உம்மை போல ஜெபிக்கின்ற மக்களாய் இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை புரியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெப எல்லையை நாங்கள் விஸ்தரிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் ஐக்கியமுள்ள மக்களாய் இருக்க, எல்லோரோடும் ஒற்றுமையாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெப வீரர்களாய், ஜெப வீராங்கனைகளாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேர்தலில் நல்ல வெற்றியை ஆண்டவர் அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய ஆற்காடு திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேராயர், திருச்சபையின் தலைவர்கள், அனைத்து ஆயர் பெருமக்கள், அனைத்து குருசேகரங்கள், திருச்சபையில் இருக்கிற அனைத்து இறை மக்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் வழியாய் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். இப்படி ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய பாதுகாப்பும் வழிநடத்தும் நீங்காதரும் நம்முடைய மின்மணி சுதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருப்பாராக. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் காட்டளையிடு வாராக. நிறைவு ஜெபம் செய்வோமாக. அன்புள்ள பரமபிதாவே, நாங்களுடைய சித்தத்தின்படி விசுவாசிக்க வேண்டியதையும் செய்ய வேண்டியதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உம்மை மனதார ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமது வார்த்தையை நல்மனதில் பாதுகாத்து விசுவாசத்தில் பலப்பட்டு சன்மார்க்கத்தில் விருத்தியாகி ஜீவகாலத்திலும் மரண வேளையிலும் ஆறுதல் அடையும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியை கொண்டு எங்களுக்கு துணை செய்தருள வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கின்றோம் பிதாவே. ஆமேன்.